இப்போ ஒரு மனிதன் ஜெயிச்சு முடிச்சவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு வேதத்துல. இப்படி நிறைய பிரச்சனை அப்போஸ்தலர் 20 நினைக்கிறேன் 20-24 அழகா சொல்லுவார். ஆகிலும் அவைகளில் இப்படி வருகிற பிரச்சனைகள், இப்படி வருகிற போராட்டங்கள், இந்த நெருக்கங்கள், சில கவலை, சில கண்ணீர், சில அடிகள், அவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக படுகிற சில பாடுகள், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் உயிரை கூட நான் அருமை எண்ணல. ஏன்னா என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன். நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். அவமானமா பேசலாம், எள்ளி நகையாடலாம், உனக்கு வாழ தெரியலன்னு சொல்லலாம், ஆண்டவரை தேடுறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பரியாசம் பண்ணலாம், நிந்திக்கலாம், சொந்த குடும்பத்தார், சொந்த ஊரார் எள்ளி நகையாடலாம், அற்பமா பேசலாம், இல்ல வாழ வழி தெரியாத பைத்தியம்னு சொல்லலாம். என்ன சொன்னா என்ன, அடிக்கலாம், காரி துப்பலாம். ஒருவேளை படுகிற சில பிரச்சனைகளின் நிமித்தமாக இயேசுவங்க தேடி என்ன பிரயோஜனம்னு சொல்லலாம். ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். ஏன்னா என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்படி முடித்தவர் தான் அப்போஸ்தலர்ல முடிக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்க விரும்புகிறேன்னு சொன்னவர் நம்ம வேதத்துல 2 தீமோத்தேயுல பார்த்தோம்னா வெற்றியா முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென். நம்ம 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7ல நல்ல போராட்டத்தை போராடினேன். இங்க இருந்து தாண்டி இங்க வர்றதுக்குன்னா எத்தனை போராட்டம், என்ன பிசாசு என்னெல்லாம் காட்டுறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. என்ன விசுவாசம், என்ன விசுவாசம், என்ன விசுவாசம். நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்றாரு. என்ன போராட்டம், என்ன போராட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லுகிறாரு. என்ன போராட்டம், அதான் 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. உங்க வீட்டு போராட்டம் இல்ல, புரியுதா? பக்கத்து வீட்டு போராட்டம் இல்ல, உலகத்தை குறித்த போராட்டம் இல்ல, உன்னுடைய விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. அதனால தான் இதுல சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். என்ன விசுவாசம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாராம். ஆமென். இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். இந்த விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு அவர் செய்த காரியம் என்னங்கிறதுல தான் 2 முத்தான வார்த்தைகளை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இதுக்கு பவுல் என்ன பண்ணினாரு, இந்த விசுவாசத்தை காத்து ஓட்டத்தை முடிச்சார வெற்றியா, அவர் என்ன பண்ணினார், என்ன செஞ்சார், அதை நம்ம செய்ய போறோம். ஆமென். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் ஒண்ணு இல்லை. தம்பி, நீ வாழ்வது எத்தனை காலம் வாழ்ந்தாலும் ஆத்துமா நரகத்துல போயிட்டுனா நீ வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. நேற்று வர உலகத்துல இருந்தனால ஏதாவது கிடைச்சுதா? என்ன கிடைச்சுது, என்ன கிடைச்சு, என்ன லாபம்?
நேற்று வர நீங்க ஓடின ஓட்டத்துல என்ன லாபம்? நேற்று வர நீங்க பட்ட பிரயாசத்துல என்ன லாபம்? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு, நண்பர்களை சம்பாதித்துக் கொள்றதுக்கு நீங்க ஓடின செலவு பண்ண செலவுல என்ன லாபம்? ஒண்ணு நல்லா புரிஞ்சு கொடுங்க, யார் உங்க கூட சுத்தினாலும் அவங்க ஆதாயத்துக்காண்டி சுத்துவாங்களே தவிர உங்க மேல அன்புல சுத்த மாட்டாங்க. இதை ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா புரிஞ்சுட்டா ஜெயிச்சிடலாம். அவங்க பிரயோஜனத்திற்காக சுத்துவாங்களே தவிர ஒன்றும் நீங்க நல்ல நிலைமையில இருப்பீங்க. உங்க பின்னாடி ஒரு கெத்துல, உங்க பின்னாடி சுத்துனா நல்லா இருக்குங்கிற கெத்துல சுத்துவாங்களே தவிர உங்க மேல அன்பெல்லாம் கிடையாது. அன்பெல்லாம் கிடையாது. புரியுதா? அவங்க காரியத்துக்காண்டி தான் சுத்துவாங்க. நாங்க யாராவது யாரு கூடயா சுத்துறாங்கன்னா நான் நினைப்பேன், எப்பா பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாது. உங்க காரியத்துக்காண்டி தான் சுத்துவாங்களே தவிர மற்றபடி சுத்த மாட்டாங்க. புரியுதா? புரியுதா? அல்ல, உங்க கூட யாராவது சுத்துறாங்க அப்படின்னா அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயம் பண்ண பழகி கொடுங்க. மனுஷனை நம்புறதுக்கு அவன் ஏமாத்திரம். நல்லவர். ஒன்று, ஒரு தேவ பிள்ளை கூட சுத்துறாங்கன்னா ஆண்டவர் மேல அன்பு வச்சு சுத்துவாங்க. ஆண்டவர் மேல அன்பு இல்லாம ஒரு கூட்டம் சுத்துதுன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு சுத்துது. ஜாக்கிரதையா இருந்துட்டா தப்பிச்சு விடலாம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஏமாறலாட்டா உங்க மூலமா ஏதாவது ஆதாயம் கிடைக்காதாங்கிறதுக்காண்டி சுத்தும். உங்க மூலமா ஏதாவது கிடைச்சிடாதா, இதுக்குதான் ஒரு கூட்டம் சுத்துமே தவிர பொய் கூட்டம். பொய் கூட்டம். வாலிபர்கள்லாம் ஒரு டீமா இருக்கிறீங்கன்னா ஒண்ணு, நீ ஜபத்துல வளரு. ஏன் சுத்துறா? ஜபத்துல வளரு, ஆண்டவருக்குள்ள வளரு. அதுக்கு ஒரு ஐக்கியத்தை வச்சுக்க. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்லா கைதட்டி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. எங்கள் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அல்லேலூயா. நம்ம இருதயத்தின் நிறைவுல வாய் பேசும். புரியுதா? இருதயத்தின் நிறைவுல வாய் பேசும். இருதயத்தின் நிறைவுல வாயில வார்த்தை வரும். நேற்று அவள் ராத்திரி கூட்டம் முடிஞ்ச உடனே அவளை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா நாளைக்கு பிள்ளைங்கள ரெடி பண்ணு, ஜெபிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட வை, வாலிய பிள்ளைங்களெல்லாம் கூடு, பெண் பிள்ளைங்களை கூடு, பையங்க தனியா ஜீனன்னம் கூட இணைஞ்சு ஜெபிப்பாங்க. அக்காமார்லையும் ஆண்டவருக்காக தரப்பில நிற்க ஆயத்தமா இருக்கிறவங்கள கூப்பிடு, பின்னாடி ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி என்ன தீ மூட்டி சுத்தி இருந்து ஒரு ஆராதனை ராத்திரி நடத்துங்க அப்படின்ட்டு. அப்ப முடிச்ச உடனே ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு. அவ என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டி நாங்க அதை பார்த்துக்கிடுறோம், நான் எல்லாத்துட்டையும் சொல்லி அதை நான் பார்த்துக்கிடுறோம், நாங்க பார்த்துக்கிடட்டுமா? எனக்கு அடுத்தது உடனே மனம் தாங்க முடியலன்னு சொன்னேன். அம்மா தாயா இருந்து நான் எப்படி பார்த்துக்கிடுவேன்? சரியா? பையங்கன்னா பரவாயில்ல, வேலைக்கு போறாங்க, நீங்க பிள்ளைகளு. ஒரு தாயா இருந்து நீங்க ஷேர் பண்ணி போடுறதுல நானும் சாப்பிடணும். அதனால வேண்டாம், பையங்க அவங்க செஞ்சு சாப்பிடட்டும், உங்களுக்குள்ளதை நான் பார்த்துக்கிடுறேன். இப்படி பையன்ல தம்பிமார்ல யாராவது ஒருத்தங்க இருதயத்துல என்ன செய்யண்டாம், உள்ளத்துல இருந்து நாங்க பார்த்துக்கிடுறோம் ஆண்டி, இதான் இருதயத்தின் நிறைவு. ஊறணும். புரியுதா? செய்ய விடல வார்த்தை இருதயத்தை பலப்படுத்திடும். வார்த்தை இது எப்படி வரந்துருமா? கிறிஸ்துவின் அன்பினாலதான் வரும். இது நம்ம சுயத்துல சொல்லி தந்து செய்கிறது இல்ல, பிரயாசப்பட்டு செய்கிறது இல்ல, நம்மள அறியாம ஒண்ணு ஊறுது பாருங்க, அதான் ஊற்று தண்ணீர். அல்லேலூயா. அதான் பக்தன் அழகா பாடுறேன்னு, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே,
ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. பவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? பவுல் என்ன செஞ்சாரு தெரியுமா? என்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாரோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டாரோ, என்றைக்கு தன்னுடைய வல்லமையை சவுலாய் இருந்த நாட்களில் கர்த்தர் ஊற்றினாரோ, அந்த நாள்ல தொடும்போது எப்படி அவர் அன்பினால தொட்டாரோ அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டுட்டார். அன்றைக்கே ரட்சிப்பை பெற்றுட்டார். அன்றைக்கே ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றுட்டார். அன்றைக்கு தூக்கின வாழ்க்கை, அந்த அந்த ரட்சிப்பு பொய்யா இருக்குல்ல, அந்த ரட்சிப்பு பதறா இருக்குல்ல, அந்த ரட்சிப்புங்கிற விதை அது செத்து போன விதையா இல்ல, உயிருள்ள விதையா இருந்ததுனால அவர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? கலாத்தியர் 6:14 14 பாத்தீங்கன்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால், யாரால்? இயேசு கிறிஸ்துவால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நல்லா கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த உணர்வு வந்துட்டா போதும், இந்த உணர்வு வந்துட்டா போதும். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சரியா? சரியா? ரத்தத்துல ஊறணும், உணர்வுல ஊறணும், பார்வையில ஊறணும், சிந்தையில ஊறணும், வார்த்தையில ஊறணும், எலும்புல ஊறணும், நரம்புல ஊறணும். புரியுதா? நானும் கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. காரணம் என்னன்னா, அவரால், யாரால்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால். அல்லேலூயா. அதனால தான் அழுத்தி சில இடத்துல சொல்லுவாரு, நீங்க அறிவிக்கிற இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உங்களுக்குள்ள அறிந்து கொள்ள ஆசையா இருப்பேன். அல்லேலூயா. அழுத்தி சொல்லுவார், எல்லாரும் அறிவிக்கிற இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. இந்த இயேசுவால், சிலுவையில் அறையப்பட்ட அவரால், பாருங்க, இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இப்படி சொல்றவங்க தான் ஜெயிக்க முடியும். இப்படி சொல்றவங்க தான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். என்ன விசுவாசம்? பிள்ளைங்கிற விசுவாசம். நல்ல போராட்டத்தை போராடணும். என்ன போராட்டம்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நீ பிள்ளையா நிற்க முடியாதபடி நிறைய போராட்டம் வரும். நீ பிள்ளையா வாழ முடியாதபடி நிறைய பிரச்சனை வரும். பிள்ளை அப்பா அம்மா தான் இருக்கும். பிள்ளை அப்பா அம்மா தான் இருக்கும். பிள்ளைய பார்த்து அப்பா பார்த்த மாதிரி சாயல் தெரியும், ஏதாவது ஒரு சாயல் தெரியும். புரியுதா? பாருங்க, சொன்ன கதை தான் திரும்ப சொல்றேன். ஒரு பிள்ளை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தலையில கூடையை வச்சு வியாபாரம் வித்துட்டே இருந்தா. இந்த பழங்களை சொல்லி சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. கூட்ட நெரிசல், அந்த ஸ்டேஷன்ல பயங்கர கூட்டம். வந்தவங்க சில பேர் ஒதுங்கி போனாங்க, சில பேர் அந்த பிள்ளைய அப்படி தட்டிட்டு போனாங்க. அதனால தலையில இந்த கூடையை பாதுகாப்பா. இப்போ ஒரு வாலிபன் வந்தான் பாருங்க, தட்டுனதுல தலையில இந்த கூடை கீழே விழுந்துட்டு பலெல்லாம் அங்கங்க சதுரி போச்சு. இத அந்த ட்ராக்ல நின்று அந்த ட்ரெயின்ல ஒரு வாலிபன் ஜன்னல் ஓரமா இருந்து கவனிச்சுட்டே இருக்கிறான். அந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரத்தில் நிற்குது.
இப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணா, தடவி 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 கீழே இருந்து ஒவ்வொரு பழத்தையா தூக்கி அந்த கூடையில போட்டுட்டே இருக்கிறா. தடவா கீழே தடவி தடவி கிடைக்கிற பழத்தை எடுத்து அந்த கூடையில போடுறா. இந்த வாலிபன் கொஞ்ச நேரம் அதுல இருந்தே பார்த்துட்டு இருந்தான். பார்க்கறான், ட்ரெயின் கிளம்புற நேரம் வந்துட்டே இருக்குது. அவன் அவசரமா போகணும், ஆனா அவனால கிளம்பி போக முடியல. இந்த பிள்ளை செய்து கொண்டிருந்த காரியம் அவன் இருதயத்தை சுக்குநூறா உடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு ஏழை வாலிபன். உடனே அந்த ட்ரெயினை விட்டு இறங்கினான். ட்ரெயின் போனாலும் பிரச்சனை இல்லை, இறங்கிட்டான். இப்போ அவன் போனான், அந்த பக்கத்துல ஒரு பழ கடைக்கு போனான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு அவளுக்கு 2 கண்ணும் தெரியல. அந்த பழங்களை தடவி தடவி உள்ள எடுத்து போடுறத வச்சே புரிஞ்சுட்டான் அந்த பிள்ளைக்கு 2 கண்ணும் தெரியலண்டி. இவன் நேராக பழ கடைக்கு போனான். பழங்கள் கொஞ்சம் வாங்கினான். அந்த கூடையில கொண்டு வச்சுட்டு அந்த பிள்ளைய கைப்பிடிச்சு தூக்கினான். தூக்கி சொன்னான், அம்மா நீ கீழே சிந்தின பழத்தெல்லாம் நான் எடுத்துவோம் கூடையில போட்டுட்டேன், இனி நீ போய் வித்துக்க. எலும்புன பிள்ளை 2 கண்ணும் தெரியல. கண்ணு தெரியாத கண்ணில் தார தாரையா கண்ணீர் வடிஞ்சு அந்த வாலிபனுடைய கை அப்படி பற்றி பிடிச்சா. பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, ஐயா நீங்க தான் இயேசுவா, ஐயா நீங்க தான் இயேசுவா. எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் பறக்கும்போது 2 கண்ணும் தெரியாம பறந்தேன். எங்க அப்பா இறந்த கவலையில எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க சரீரமும் மெலிய ஆரம்பிச்சுட்டு பாதிச்சிட்டாங்க. ஆனா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நான் ஒரு 5-6 வயசு வரும்போது எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியச்சலே சொல்லுவாங்க, அப்பா இல்லாம போனாலும் நான் நிறைய நாள் இருந்து கூட மாட்டேன், நான் செத்து போனாலும் உனக்கு ஏசப்பா இருக்காங்க, என்ன வேணாலும் ஏசப்பாட்ட கேளு, அவர் உனக்கு தருவாரு. எனக்கு கொஞ்சம் விவரம் வந்ததுல இருந்தே எங்க அம்மா ஏசப்பா ஏசப்பாண்டி சொல்லி தந்தாங்க. ஐயா எனக்கு 5-6 வயசு ஆகும்போது எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. என்னால இந்த உலகத்தை கண்ணால பார்க்க முடியாது. யாராவது கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்வாங்க, அந்த பணத்தை கொடுத்து நான் இப்படி பழங்களை வாங்கி வித்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த இயேசு நீங்க தானா? எங்க அம்மா சொல்லி தந்த இயேசு நீங்க தானா? சரியா? பிள்ளைனா சாயலை வெளிக்காட்டி தான் ஆகும். பிள்ளை தனக்காக வாழ்ந்து விடாது. அவர் தனக்காக வாழல, பிள்ளையும் தனக்காக வாழ்ந்து விடாது. அதுதான் பிள்ளை. தனக்காக வாழ்ற கூட்டம் பிள்ளை கிடையாது. சொல்லுங்க, தனக்காக வாழ்ற கூட்டம் பிள்ளை இல்லை. பாடி பாப்போமா? சீசன் என்பவன் குருவை போலவே, பிள்ளை என்பவன் தகப்பன போலவே தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பிள்ளை என்பவர் தகப்பனை போலவே, பிள்ளை என்பவர் தகப்பனை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவாளே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவாளே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் அழகா சொல்லுவார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். என்ன அழகான வார்த்தை! என்ன? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்குது. உலகம் எழும்ப முடியாது. உலகம் என் தலைக்கு மேல வர முடியாது. உலகம் சிலுவையில் அறையுண்டாச்சு. அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில்
உலகம் என் தலைக்கு மேல வந்து கூடாது, உலக அந்தஸ்து என் தலைக்கு மேல வந்து கூடாது. ஏன்னா அதை சிலுவையில் அறையப்பட்டாச்சு. உலக பெருமை என் தலைக்கு மேல வந்து கூடாது, உலக வேலை என் தலைக்கு மேல வர முடியாது, உலகத்தில் அவர் தந்த குடும்பம் என் தலைக்கு மேல வராது, அவர் எனக்கு தந்த உலக வீடு என் தலைக்கு மேல வராது. இந்த உலகத்துல எத்தனை மனுஷங்களை பார்த்தாலும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் என் தலைக்கு மேல வந்து கூட மாட்டார்கள். இந்த உலகம் அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது. பணம் என் காலுக்கு கீழே, அந்தஸ்து என் காலுக்கு கீழே, மதிப்பு மரியாதை என் காலுக்கு கீழே, பெருமை என் காலுக்கு கீழே, நாங்கிற எண்ணம் என் காலுக்கு கீழே, உலக மனிதர்கள் என் காலுக்கு கீழே. ஆமே, நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகமும் அறையப்பட்டுட்டு நானும் அறையப்பட்டுட்டேன். ஆமே, நல்லா கைகளை தட்டி. என்ன அழகான வாழ்க்கை! என்ன உலகமும் என் தலைக்கு மேல எழும்பி கூடாது, நானும் இந்த உலகத்துக்கு மேல எழும்பி விட மாட்டேன். ரெண்டும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன்! என்ன இப்படி அறையப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி அறையப்பட்டவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்பவர்களுடைய வாழ்க்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னும் அழகானவர் என்ன, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்துடுதே எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. ஐயா, உலகத்துல 9வது பணக்காரன் சொல்ற அம்பானி தான் மகன் வீட்டு கல்யாணத்துக்கு 5000 கோடி பணம் செலவு பண்ணார் அப்படின்னா, உங்களுக்காண்டி எனக்காண்டி உலகத்தை படைத்தவர் உயிரை கொடுக்க இந்த பூமியை தேடி வந்து உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு வச்சாரு. நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த வீட்டை எப்படி வச்சிருப்பாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இழந்துராதப்பா, வாடிக்கையாளரை போல கேட்டுட்டு போயிடாத. டிக்கெட் இல்லாட்ட போக முடியாது. பிள்ளைங்கிற டிக்கெட் வேணும். பிள்ளை எப்படியும் வாழ்றது பிள்ளை கிடையாது, எப்படியும் வாழ்றது பிள்ளை இல்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது பிள்ளை இல்லை. நீ வளைஞ்சு போனியன்னா பிள்ளை கிடையாது. உன் நேரம் கிடைக்கச்சில வர தேட்டரியா, நீ பிள்ளை இல்லை.
உனக்காண்டி வாழ்றியா, நீ பிள்ளை கிடையாது. அத்தனைக்கும் வார்த்தை இருக்குது. நான் என் குடும்பம் நான் ஆண்டி யார் சொன்னா? போகும்போது குடும்பமா வரோம். நான் என் பிள்ளை என் வீட்டை விட்டுட்டு வெளியே வர முடியாது. போச்சில வீட்டெல்லாம் போட்டுட்டு தான் போகணும். அது பிள்ளை கிடையாது. நல்ல போராட்டத்தை போராடினேன். காந்தம் இழுக்கிறது போல உலகம் இழுக்கதான் செய்யும். நல்ல போராட்டத்தை போராடினேன். உலகம் பிரசங்கி சொன்ன மாதிரி மாயண்டி தெரிஞ்சிட்டா உலகத்து மேல கண்ணு போவாது. ஆனா உலக பிரச்சனை விடாது. பிரசங்கி சொன்னது போல பீலையாம் கண்ணு திறக்கப்பட்டது போல கண் திறக்கப்பட்டவர்கள் உலகம் பொய்ங்கிறத அறிஞ்சு ஒருவேளை வாழ்ந்து விடலாம். உலகத்தை வெறுத்து. ஆனா உலக பிரச்சனை விடாது, உலக பாடு விடாது, உலக போராட்டம் விடாது. புரியுதா? நன்மை செஞ்சவங்களே கள்ள தூக்கி எறிவாங்க, நன்மையை பெற்று கள்ள தூக்கி எறிவாங்க. நீங்க நேசிக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. நீங்க யார நல்லவங்க நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு குழிய தோண்டுவாங்க. ஆகிலும் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன். ஏன்னா என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. செய்யாததை செஞ்சதா சொல்லுவாங்க. நீங்க பண்ணின 99 பார்க்காம பண்ணாத 1 பார்ப்பாங்க. எல்லாம் செய்வாங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்க விரும்புறேன். அதனால தான் பவுல் அழகா சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துட்டேன். என்ன விசுவாசம்? பிள்ளை என்கிற அந்தஸ்தின் விசுவாசம். கையை தட்டி, நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அப்பா ஒரு வீடு கட்டுறாரு, அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுறாரு. ஒரு அடி பாடுவோம் ஜீன், கர்த்தர் நல்லவர். பாட்டெல்லாம் என்ன அழகழகா எழுதுறாங்க, என்ன எவ்வளவு அர்த்தமா எழுதுறாங்க, என்ன ஏசப்பா நல்லவர். அப்பா ஒரு வீடு கட்டுறா, அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுறா. அப்பா ஒரு வீடு கட்டுறா, அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுறா. இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு. அப்பா ஒரு வீடு கட்டுறா, அவள் உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுறா. அப்பா ஒரு வீடு கட்டுறா, அது உனக்கு சேர்த்து கட்டுறா. கருங்கல் செங்கல் இல்ல, அடக்கார கலவை இல்ல, சமட்டி கூட இல்ல, ஒரு மம்மட்டி கூட இல்ல. கருங்கல் செங்கல் இல்ல, அடக்கார கலவை இல்ல, சமட்டி கூட இல்ல, ஒரு மம்மட்டி கூட இல்ல. மாணிக்கோ மரதோ வைரமான கல்லுகளா, மாணிக்கோ வைரமோ வைரமான கல்லுகளால அப்பா ஒரு வீடு கட்டுறா, அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுறா. அப்பா ஒரு வீடு கட்டுறா, அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுறா. இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, 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 இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு. ஆமென். அதுக்கு கீழே வேணும்னா போய் பாருங்க, என்ன பார்த்து கொடுங்க. அவர் நல்லவர். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொண்டேன். பிள்ளைங்கிற அதிகாரத்தை என்னை விட்டு யாரும் பறிக்க முடியல, உலகம் பறிக்க முடியல, உலக சிற்றின்ப பறிக்க முடியல. நான் அவர் பிள்ளை, அவர் பிள்ளை. உலக அந்தஸ்து பறிக்க முடியல, உலக காரியம் பறிக்க முடியல, உலக வேலை பறிக்க முடியல. சரியா? நேற்று ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். பி சாமுவேல் அருமையான ஒரு தகப்பனார். ஆரம்பத்தில் VBS தொடங்கினவங்க,
சரியா? சிறுவர் பள்ளி தொடங்கினவங்க, வேதாகம பள்ளி தொடங்கினவங்க பி சாமுவேல். ஒரு இடத்துல நல்ல ஒரு வேலையில இருந்தாராம். அப்பதான் வேலையில வாலிபத்துல போய் சேர்ந்திருக்கிறாரு. நல்ல சம்பளம். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவர் இருந்த அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வியாதி இப்படி வந்துட்டு, கொள்ளை நோய் வந்துட்டு, நிறைய பேரை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. அதுல இவரும் ஒருத்தர். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டு இவர் பக்கத்துல நிறைய பேர் இருந்து மறிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் பக்கத்து பெட்ல இருந்த ஒருத்தர், இவர் வயசுக்கு சம்பந்தமானவர், இவர் வயசை ஒட்டினவர். அவரும் அந்த வியாதியில மறித்து இவர் முன்னாடி தூக்கி கொண்டு போகும்போது இவருக்குள்ள ஒரு மரண பயம் வந்துச்சான். உடனே ஆண்டவர்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே என் உயிரைனா மரணத்தின் கடைசியில நிற்கேன், என் கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு ஜீவனை மறுபடியும் தந்தீர் என்று சொன்னால் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கை முழுமையா உமக்கே தருகிறேன். பாருங்க, சுகம் கிடைச்சிட்டு வெளியில வந்தாரு. வந்து மறுபடியும் அந்த வேலையில போய் உட்கார்ந்து அவருக்கு ஆண்டவர் மறுபடியும் அவருடைய பொருத்தனையை நினைப்பூட்டினார். நீ என்ன சொன்ன மகனே, என்ன பொருத்தனை பண்ணா? அவரால் நிம்மதியா இருக்க முடியல, அவரால் அமைதியா இருக்க முடியல. வேலைக்கான ரிசைன் லெட்டர், ராஜினாமா கடிதத்தை எழுதி அங்க கொண்டு வச்சாராம் டேபிள்ல. அந்த வேலையில இருந்த முக்கியமானவர் அவருடைய டேபிள்ல வச்சோன்ன பார்த்துட்டு சொன்னாராம், பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சம்பளம்னா பாருங்களா, சொன்னாராம் பைத்தியக்காரன், இவ்வளோ அழகான வேலையை விட்டுட்டு நான் போறேன்டி, ராஜினாமா லெட்டரை எழுதி வச்சிருக்கிறேன், நீ பைத்தியக்காரன், நீ பிச்சை எடுப்பா. அந்த அறைய கண்ணீரோடு வெளியில வந்தாராம். எழுதி கொடுத்தது தான். கண்ணீர் வடிச்சிட்டு அந்த அறையை விட்டு வெளியில வந்தவர் ஆண்டவர் வழிகளை திறந்தார். பாருங்க, நேரா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த போன பெட்டியோட வீட்டுக்குள்ள வரும்போது தன்னுடைய தகப்பன்கிட்ட வந்து சொன்னாராம், அப்பா என் வேலையை விட்டுட்டேன், நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய போறேன். அவங்க அப்பா கொண்டு வந்த பெட்டியை கையில தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியில தெருவில் கொண்டு வச்சுட்டு சொன்னாரா, நீ இப்படியே போயிரு, என் வீட்டுக்குள்ள வராத. அந்த பெட்டியை தூக்கிட்டு வெளியே வந்தவர் தான் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார், பயன்படுத்தினார். அநேக விதைகளை இந்த பூமியில எழுப்பும்படியான பாக்கியத்தை கொடுத்தாரு. இன்றைக்கும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு தகப்பனார் எமில் ஜெபசிங், அருமையான ஒரு நவநீதர். எத்தனையோ விதைகளை எழுப்புகிற பாத்திரத்தை அவங்களெல்லாம் கூட வச்சு உருவாக்குகிற விளையறப்பட்ட ஒரு பாத்திரமாய் பி சாமுவேல் என்கிற தகப்பனாரை கர்த்தர் பயன்படுத்தி இன்றைக்கு அவர் ராஜ்யத்தில் வச்சிருக்கிறார். பணம் அழியும், அழியாத சொத்து ஆத்துமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இப்படி சொல்லுகிற பாத்திரங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை. இப்படி சொல்லுகிற ஆத்துமாக்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை. அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, அவங்கள பயன்படுத்த விரும்புகிறாரு, அவங்க மூலமா தான் வல்லமையை வெளிக்காட்ட விரும்புகிறார். அவர்களை கொண்டு ஆயிரங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அவர்களை கொண்டு 1000 பேரை கட்ட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது மட்டும் இல்ல, ரெண்டாவது இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அழகா சொல்வார். பிலிப்பியர் 3:14 பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படு. எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இலக்கை நோக்கி ஓடுறேன். பின்னாடி திரும்பி பார்க்கிறவங்க ஆவாது, சரியா? பின்னாடி எட்டி பார்க்கிறவங்க ஆவாது. லோத்தின் மனைவி உப்பு தூண் ஆன மாதிரி வாழ்க்கை உப்பு தூண் ஆயிரும். விட்டுட்டு வந்த பழைய பாவத்தை எட்டி பார்க்கிறவங்க ஆகாது. விட்டுட்டு வந்த உலக சிநேகத்தை எட்டி பார்க்கிறவங்க ஆகாது. அழகா சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். நல்ல ஓடுறவங்க, ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்?
ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க கதை என்ன ஆகும்? வாயை திறந்து பேசுங்க, என்ன ஆகும்? தோல்விதான் ஆகும். தோல்வி ஆகுனா போதும், வேற என்ன ஆகும்? நல்லா ஓடிட்டே இருக்கிறவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா சில நேரம் மண்டையும் உடஞ்சிரும். ஒன்று தடுமாறி கீழே விழுந்து மண்டையும் உடஞ்சிரும். சரிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா தான் சொல்றார். என்ன அழகான தகப்பன்னு. அப்போஸ்தலனாகிய தன்னுடைய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாய் முடிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் முன்னோக்கி ஓடுறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த என்னை எதற்காக அழைத்தாரோ, இத்தனை திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ? சும்மா அழைப்பாரா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் சும்மா கூப்பிடுவாரா? நீங்களா வரல, புரியுதா? ஆமென். என்ன நல்ல தகப்பன், என்ன அவர் நல்லவர், அவர் பெரியவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிக்கிறதுக்கு அடுத்த ரெண்டாவது காரணம் என்னதான்? அழகா சொல்றாரு. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. இந்த லக்கில என்ன வந்தாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த லக்கில என்ன வந்தாலும் என்னை கவர்ந்து இழுக்க முடியாது. லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். அதனால்தான் 1 கொரிந்தியர் 9:24 அழகா சொல்வாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டி. ஆமென், ஆமென். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மகனே, மகளே, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போற, ஐயா வீணாலாம் ஓட மாட்டேன்ப்பா, வீணாலாம் வாழ மாட்டேன், வீணா போய் கதை விட மாட்டேன், வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அரட்டை அடிக்க இடம் கொடுக்க மாட்டேன், என் நேரத்தை வீணா செலவு பண்ண மாட்டேன், பிரயோஜனம் இல்லாம ஒரு காரியத்துல இறங்க மாட்டேன், பிரயோஜனம் இல்லாம ஒருவரோட பேசிய வாழ்க்கையை அழிக்க மாட்டேன். நான் பிரயோஜனமா வாடுவேன்ப்பா, நான் பிரயோஜனமா வாடுவேன். ஆமென். நான் தூங்கி எழும்புனாலும் ஒரு பிரயோஜனம் உண்டு, நான் சாப்பிட்டாலும் பிரயோஜனம் உண்டுப்பா, நான் ஓடுனாலும் பிரயோஜனம் உண்டு. முடிக்க போறோம். இவ்வளோ கேட்டீங்க, இவ்வளோ கேட்டீங்க. சில தேசத்துக்கு போனோம் அப்படின்னா ஈஸியாக போக முடியாது. ஆண்டவர் படைச்ச இந்த தேசத்துல ஈஸியா சில நாட்டுக்கு போக முடியாது. பொருட்களை அனுப்பணும்னா ஈஸியாக அனுப்ப முடியாது. சில குறிப்பிட்ட நாடுகள் அப்படி இருக்குது. இப்படி நாடுகளே இந்த பூமியில இருக்குதுன்னா பரலோகம் திறந்த மடம் கிடையாது, திறந்த வாசல் இல்லை. ஏதோ ஒரு நாள் ரசிக்கப்பட்ட உடனே போதும்னு நினைச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு நாள் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தோன்னா கதெல்லாம் முடிஞ்சிட்டு அவர் ஏமாந்தவர் நினைச்சிடக்கூடாது. அவர் பிதா, அவர் பிதா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பார்க்கிறாராம். நேற்று ஜபிச்ச ஜபம் இன்னைக்கு ஓடிரும் நினைச்சிடக்கூடாது. பெற்றுக்கொண்ட கரைச்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அவ்வளோதான், பொருட்கள் மேல கண்ணு போச்சுனாலும் அவ்வளவுதான். சில பேர் நல்லா இருப்பாங்க, ஆவியில எத்தனை ஊழியக்காரங்க விழுந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்க, ஊழியம் செய்தவங்க. வேற சாதா விசுவாசி வேலை செஞ்சுட்டு வீட்டையும் பார்த்துட்டு வந்து ஆராதனையில் இருக்கிற விசுவாசியே நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். வேலை வேண்டாம் ஆண்டவர் போதும் என்று முழு நேர ஊழியத்துக்கு வந்த எத்தனை ஊழியக்காரங்க தடுமாறிட்டாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரரை குறிச்சு சொல்லுவாங்க, அவர் கையை நீட்டுனா அவர் கைக்கு முன்னாடி ஆண்டவருடைய கை தெரியுமா? அந்த நாள்ல அவர் தெரியா பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், சகோதரர் டிஜிஎஸ் தினகரன், தகப்பனார் சாம் ஜபத்துர, இப்படிப்பட்ட பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு தலையா இருந்தவர். திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கும்,
அவர் வீட்டில இருந்து வெளியில கிளம்பி வராருன்னு தெரிஞ்சோன்னா உள்ள இருக்கிற பேய் சொல்லுமா, வீட்டை விட்டு அவன் வெளியே கிளம்பிட்டான். ஆண்டவர் அவ்வளவு நேசித்த ஒரு மனிதன், ஆண்டவர் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்த ஒரு மனிதன், கடைசியா நான் தான் ஏசுண்டி வெளியே வந்துட்டாரு. எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வாழ்ந்த அந்த ஊருடைய பக்கத்துல ஒரு ஐயாவளி கோயில் உண்டு. அந்த கோயில்ல வந்து நான் தான் ஏசுண்டி நடத்த வந்தாருண்டி. தப்ப முடியுமா? யாராவது அறக்குறை விசுவாசிகள் தப்ப முடியுமா? தேவ பிள்ளையே, உனக்கு பயம் இருக்குதா? பயம் இருக்குதா? ஈசி வழி இல்ல, நம்ம பலன் இல்ல, நம்ம பராக்கிரமம் இல்ல, அவர் கிருபை. அதனால்தான் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பெருசு இல்ல, கட்டுற வீடு பெருசு இல்ல, சேர்த்து வைக்கிற சொத்து சுகம்லாம் பெருசு இல்ல. வாலிப மகனே, நீ எவ்வளவு ஆசைப்பட்டு மனக்கோட்டப்பட்டாலும் பெருசு, தப்பு இல்லை. ஆனா உன் ஆத்துமா பரலோகம் போகணும். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர். என்ன நல்ல தகப்பின் தெரியுமா? சொல்றார், லக்கை நோக்கி ஓடு, லக்க விட்டுறாத. உன்னை எதுக்காக அழைச்சனோ அழைச்ச லக்கை நோக்கி ஓடு. சரியா? லக்கை நோக்கி ஓடு. அழைச்சது அழைப்பில் நிலைச்சிரு. நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம், ஒரு கட்டையா எரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஆபத்து. வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி நான் எழும்பிடுவேன்னு நினைச்சிங்கன்னா முடியாது. ஒரு கட்டை டேஞ்சர், என்னைக்கு அணைஞ்சு போகும். அது காற்று ரொம்ப வீசுதுன்னா அணைஞ்சிரும், நிற்காது. தண்ணி குறை ஊத்துனா ஒரு கட்டை எரிகிறத சீக்கிரம் அணைச்சி விட்டுடலாம். பிசாசு அணைக்கிறதுக்கு ஏதுவா மாறிடும். ஆனா பல கட்டைகள் சேர்ந்து நீங்க எரிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை ஈஸியா யாரும் அணைக்க முடியாது. நீங்க அணைஞ்சு போனாலும் உங்க பக்கத்துல எரிகிற கட்டை உங்களை எரிய வச்சிரும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீ அணைஞ்சு போனா கூட உன் பக்கத்துல எரிகிற கட்டை உன்னை எரிய வைக்கும். ஆமென். அதுக்குதான் இந்த சபை கூடுதல், அதுக்குதான் இந்த ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். இந்த ஐக்கியத்தை பயன்படுத்துகிறவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இந்த ஐக்கியத்தை பயன்படுத்துகிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மகிமை உள்ளவர். நம்முடைய கண்கள் காணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எலும்பி நிற்போமா? எல்லாரும் எலும்பி நின்று அவரை போல ஒரு தகப்பன் இல்லை. எல்லாம் வாய் திறந்து ஆமை முடிக்க போறோம். சொல்லுங்க, கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரலோகம்தான் என் பேச்சுப்பா, பரிசுத்தம் தான் என் மூச்சு. நான் உலகத்துல இருக்கிறேன், இதையே பேசிட்டு இருந்தா என் வீட்டை பார்க்கறது யாருன்னு நினைக்கிறியா? தேவ பிள்ளைய, வீட்டை நீங்க பார்க்க முடியாது, அப்பா பார்ப்பாரு. எல்லாரும் கண்களை மூடலாம். என் வீட்டை பார்க்கறது, என் மனைவியை பார்க்கறது யார்? என் பிள்ளைய பார்க்கறது யார்? என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கறது யார்? நீ கர்த்தரை தேடக்கூடிய நேரத்துல கர்த்தரை தேடு. எத்தனையோ பேர் இப்படி பேசினவங்க உலகத்தை விட்டு போயிட்டாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் விடல. எத்தனையோ குடும்பங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தரை பிடித்து மகிமையான ஆசீர்வாதத்துல வந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம இல்ல, நம்ம பலன் இல்ல. ஏசு ஏசுண்டி ஓடனா என் வீட்டை பார்க்கறது யாரு? என் கணவனை பார்க்கறது யார்? என் மனைவியை பார்க்கறது யார்? என் பிள்ளைய பார்க்கறது யாரு? இல்ல, முதலாவது அவருக்கு இடம் கொடு. நன்றி நன்றி. சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோராய், சீஷனாகவோ சிந்தை தாழ்விலும் தாழ்மை எல்லாரும் கைகளை தட்டி நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya 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 பிள்ளை என்பவர் தகப்பனை போலவே பிள்ளை என்பவர் தகப்பனை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ ஹalleluya 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 தகப்பனே, எங்க பிள்ளைங்க என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தாலும் சீக்கிரம் முடிவை தாங்கப்பா, சீக்கிரம் முடிவை தாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை திறங்கப்பா. திறக்கிறவர் நீர் தானே, நீர் திறக்கும் போது யார் பூட்ட முடியும் ஐயா? எங்க பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகள் கடந்து வரட்டும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, வேலைக்கான வழிகளை திறந்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி உங்க ராஜ்ய மேன்மைக்காக உபயோகப்படுத்துங்கப்பா. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தாலும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. இருக்கிறதுல எங்க பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படட்டும். இவர்கள் பெருகட்டும் அப்பா, பழுகி பெருகுகிறவர்களாய் மாறட்டும். தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து பேசுகிறப்பா. பெருகட்டும் பழுகட்டும் ஐயா, இடங்கொள்ளாம போக மாட்டோம். எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். இந்த பூமி அதன் நிறைவு உம்முடையது ராஜா. இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் இருந்து பூமிக்கு ஒளி விளக்காய் உப்பாய் இருப்பார்களாக. மன நிறைவோடி இவர்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஜீவன சுகத்தை தீர்க்காய்ச நிறைவா வச்சு பேசுகிறப்பா. நல்லா இருக்கட்டும்ப்பா, எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், ஓடி ஓடி உழைக்கட்டும். எங்க பிள்ளைங்க மகிமையாய் உயர்த்தப்படட்டும், பலசாலிகளாய் இருக்கட்டும். பாதுகாப்பின் பெட்டகத்துக்குள்ள எங்க பிள்ளைகளை குடும்பமாய் தந்து ஜெபிக்கிறப்பா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.